அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 10 முக்கியமான அறிவுகள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி முதல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் ஜூன் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று பொது விநியோக திட்ட பொருட்கள் விநியோகிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக பழைய வண்ணார்பேட்டையில் உள்ள ஆர்கே நகர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் 2026ஆம் கல்வியாண்டிற்கான மாணவ மாணவிகள் சேர்க்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் தகுதியும் விருப்பமும் உள்ள மாணவர்கள் வரும் 3/6/2026 வரை இணையதளம் வாயிலாகவோ அல்லது நேரடியாகவோ விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இங்கு 8 மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்காக எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், வெல்டர், வயர்மேன் உள்ளிட்ட பல்வேறு உலகத்தரம் வாய்ந்த தொழிற்பயிற்சி வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. அடுத்த அறிவிப்பாக தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதியின் மேல் சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜூன் 2ஆம் தேதி நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடுத்த அறிவிப்பாக ஆன்லைன் பண பரிவர்த்தனைகளில் நடைபெறும் முறைகேடுகள் மற்றும் தவறுதலாக வேறு நபர்களுக்கு பணம் அனுப்புவதை தடுக்கும் பொருட்டு தேசிய கொடுப்பனவு கழகம் இன்று முதல் புதிய பாதுகாப்பு அம்சத்தை கட்டாயமாக்குகிறது. இதன்படி கூகுள் பே, போன்பே, பேடிஎம் போன்ற செயலிகள் மூலம் ஒருவருக்கு பணம் அனுப்பும் போது பயனர்கள் தங்களது UPI பின் எண்ணை உள்ளிடுவதற்கு முன்பாகவே பணம் பெறுபவரின் வங்கி கணக்கில் உள்ள அதிகாரப்பூர்வமான அசல் பெயர் திரையில் தோன்றும். இதன் மூலம் தவறான நபர்களுக்கு பணம் மாறுவது முற்றிலும் தடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக வாடிக்கையாளர்களுக்கு சாதகமான ஒரு மாற்றாக வங்கி கிளையில் ரூபாய் 50,000 வரையிலான ரொக்க வைப்பு தொகைக்கு பான் கார்டு எண்ணை குறிப்பிடுவதில் சில தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. எனினும் குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் உயர் மதிப்புள்ள பரிசுகள் மற்றும் 20 லட்சத்திற்கும் அதிகமான சொத்து பதிவுகளுக்கு பான் கார்டு எண் சமர்ப்பிப்பது தொடர்ந்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக வங்கிகள் வழங்கும் மாதாந்திர இலவச ATM பரிவர்த்தனை வரம்புகள் 3 முதல் 5 முறை மிக கடுமையாக கண்காணிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வரம்பை தாண்டிய பிறகு மேற்கொள்ளப்படும் பணம் எடுத்தல், மினி ஸ்டேட்மெண்ட் மற்றும் பேலன்ஸ் சரிபார்ப்பு போன்ற சேவைகளுக்கான கட்டணங்கள் உயர்த்தப்பட உள்ளன. அடுத்த அறிவிப்பாக தமிழக முதல்வர் விஜய் சிறந்த காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய சிங்கப்பெண் காவல் படை அடுத்த வாரம் தொடங்கப்படும் என அறிவித்துள்ளார். நன்றி, வணக்கம்.